ஹலோ மக்களே, இன்னைக்கு நான் ஒரு செம்மையான ஒரு ஜாப் ஆஃபரோட தாங்க வந்திருக்கேன். ப்ரொவைட் பண்ணுறது யாருன்னா நம்மளோட அரசு நிறுவனம் தாங்க. இவங்க ஒரு இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு 50 மார்க் எடுத்தால் போதும்ப்பா, நீங்கள் செலக்டட்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறும் 10th 12th மட்டும் பாஸ் ஆகிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ 300க்கு மேற்பட்ட போஸ்ட்டுகள், சம்பளம் 41,000 ரூபா. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகே, இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே 41,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அரசு சார்ந்த ஒரு விஷயம் வந்து வெளியிட்டிருக்கு. அது என்ன அப்படின்றத தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்ப்போம். சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெகுலராக நான் இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? வாங்க, அது சொன்னது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜாயின் இண்டியன் கோஸ்ட் கார்டு அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க தான் இந்த ஒரு போஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மேல் இண்டியன் சிட்டிசன்ஸ், அதாவது ஆண்களை வேலைக்கு எடுக்கிறதாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜென்ரல் டியூட்டி அண்ட் நவிக் டொமஸ்டிக் பிரான்ச் அப்படின்ற ஒரு டியூட்டிக்கு தாங்க வேலைக்கு ஆட்களை எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜென்ரல் டியூட்டிக்கு 12th படிச்சிருந்தால் போதும். ஓகேங்களா? ஆனால் 12th வந்து மேக்ஸும் ஃபிசிக்ஸும் படிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? அதே டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு 10th படிச்சிருந்தா போதும் அப்படின்றது மட்டும் தாங்க அவங்க எதிர்பார்க்குறாங்க. வேறு எதுவுமே இல்லை. இந்த ஒரு போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் என்னென்னா 12th 10th. சரிங்களா? ஸோ இதுதான் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுற பட்சத்துலேயே நீங்கள் வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டையும் சேர்த்து தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ ஏஜ் எவ்வளோப்பா வயசில் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 18 வயசில் இருந்து 22 வயசுக்குள்ளே தாங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து ஒரு 5 வயசு வரைக்கும் எஸ்சிஎஸ்டியாக ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. 3 இயர்ஸ் வந்து ஓபிசியாக கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து ரிலாக்ஸேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. வேக்கன்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்ல, டென்டேட்டிவாக வந்து இந்த ஜோனுக்கு எல்லாமே இவங்க இவ்வளோ வேகன்சி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நார்த்து ஜோனுக்கு 65 வேகன்சி, வெஸ்ட்டில் வந்து 53 வேகன்சி, ஈஸ்ட்டில் வந்து 38 வேகன்சி, சவுத்தில் வந்து 54 வேகன்சி, சென்ட்ரலில் 50 வேகன்சி. டோட்டலாக உனக்கு வந்து 260 வேகன்சிஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, 260 வேகன்சிஸ் நமக்கு அலாட் ஆகிருக்கு. நம்ம இதில் வந்து கெட் த்ரூ பண்ணணும். சரிங்களா? அடுத்தது நவீக் அப்படின்ற ஒரு ரோலுக்கு. சரிங்களா? அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நார்த்தில் வந்து 10, வெஸ்ட்டில் வந்து 9, ஈஸ்ட்டில் வந்து 5, சத்தில் வந்து 7, சென்ட்ரலில் 7. ஸோ டோட்டலாக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 40. சரிங்களா? சதர்ன் டிஸ்ட்ரிக்டில் நம்ம போகணும் அப்படின்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்டெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆந்திர பிரதேஷ் வருது, தெலுங்கானா, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, லக்ஷதீப். சரிங்களா? ஸோ இதெல்லாம் சதர்ன் டிஸ்ட்ரிக்டில் வந்துடுதுங்க. ஸோ டோட்டலாக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சதர்ன் டிஸ்ட்ரிக்டில் 9 + வந்து 54 அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 63 போஸ்ட் வந்து நம்ம ஊர் சதர்ன் டிஸ்ட்ரிக்டில் மட்டுமே இருக்குங்க. மறக்காமல் குடுன்னு எடுத்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். இது என்ன வேறு என்ன அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அது ஸ்டேஜ் 1 அப்படின்னாவே என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 1னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன். ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்குமோ, அந்த ஒரு எக்ஸாமினேஷனில் வந்து வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. எக்ஸாம்னால் பயந்துடாதீங்க. அப்ளிகேஷனில் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. உங்களுடைய ஆதார் கார்டோ, பேன் கார்டோ, ஓட்டர் ஐடியோ, டிரைவிங் லைசன்ஸோ, அது எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபில்அப் பண்ணுவீங்க இல்லையா, அதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பயோமெட்ரிக் ரெக்கார்டிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, பயோமெட்ரிக் ரெக்கார்டிங் வந்து நம்ம பண்ணியிருப்பாங்க இல்லையா ஆதார் எடுக்கிறப்பயே, ஸோ அதுவுமே பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பாஸ் மார்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 30. அதுக்கப்புறம் அதே மாதிரி 44 அப்படின்ற மாதிரி அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேரியஸ் ரிட்டன் டெஸ்ட்லேயும் ஒன்று வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ரிட்டன் டெஸ்ட்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மேக்ஸில் 20 கொஷின், சயின்ஸில் 10 கொஷின், இங்கிலீஷில் 15 கொஷின், ரீசனிங்கில் 10, ஜிகேல 5. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பாஸ் மார்க் வந்து இதில் வந்து 30 எடுத்தால் போதும். அதில் வந்து செக்ஷன் 2ல் வந்து 20 எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வேறு எதுவுமே அவங்க எதிர்பார்க்கலைங்க உங்ககிட்ட இருந்து. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னா அப்படின்னா டக்குன்னு சொல்லி அப்ளை பண்ணுங்கள். ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் இருக்கும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் 1.6 கிலோமீட்டர் நீங்கள் வந்து 7 நிமிஷத்தில் ஓடணும், 20 ஸ்குவாட்ஸ் பண்ணணும், 10 புஷ்அப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். சரிங்களா? எல்லா லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 11 ஃபெப்ரவரியிலேருந்து 25 ஃபெப்ரவரி வரைக்குமே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். லிங்க்குமே அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் போய் உங்களுடைய தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஃபர்தராக அப்ளை பண்ணிக்கோங்க.
சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.